Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 39 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல சுபாசா வந்துட்டு அவனோட டிரைவ் ஷாட்டுக்கு எய்ம் பண்ணிருப்பான். அந்த மீடியால இருக்கவருமே அவரோட கேமராமேன் டே இப்பதான் அந்த டிரைவ் ஷாட் வரப்போகுது கரெக்ட்டா வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஷோடவுன் டிவில இந்த கேமை பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். கண்டிப்பா அவனால முடியும் சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு அவனு நினைக்கிறான். சுபாசா பொசிஷன் எடுத்து கிக் பண்ண வரும்போது அவனோட ஷோல்டர் அவனோட கால் ரெண்டுமே வந்துட்டு வலிக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவனோட டிரைவ் ஷாட்டை கரெக்ட்டா கிக் பண்றான். கானவா பிளேயர்ஸ் எல்லாரும் அந்த பால வாய பலந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. பால்மே செம்ம ஹைட்டா போயிட்டு அப்படியே இப்ப கம்ப்ளீட்டா கீழ நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அந்த பால் கோல் போஸ்ட் கிட்ட போயிட்டு கொஞ்சம் மிஸ் ஆகி கோல் போஸ்ட்ல பட்டு கீழே விழுந்துருது. சுபாசாவோட டிரைவ் ஷாட் வந்துட்டு இந்த வாட்டியுமே ஃபெயிலியர்ல தான் போய் முடிஞ்சிருக்கு. சுபாசாவுமே நினைக்கிறேன் என்னோட காலு அப்புறம் இந்த ஷோல்டர் வலினால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அடிச்ச ஷாட்டுக்கும் இந்த மேட்ச்ல அடிச்ச ஷாட்டுக்கும் பாக்குறப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தான் தெரியுது. சுபாசாவோட இந்த ஷாட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பெர்ஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீடியால இருக்கவரு நினைக்கிறாரு. கேம்ல வந்து லாஸ்ட் 5 நிமிஷம் தான் இருக்குது. ஹானவா டீம் வந்துட்டு ஃபுல்லாவே டிஃபென்ஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சுபாசாக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு புரியல. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம கண்டிப்பா ஸ்கோர் பண்ணி ஆகணும். இப்ப டாச் பண்ண டீம்ஸ்க்கு மட்டும் அவங்க கால் ரெக்கவரி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குள்ள நான் வந்து ஏதாவது ஸ்கோர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ நம்ம அஃபென்ஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாச் பண்ண டீம்ஸ் வந்து முன்னாடி ஓடி வராங்க. அப்படியே நான் கட்ச பிளேயர் இருந்து பால ஸ்டீல் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க கொஞ்சம் தூரம் முன்னாடி நல்லா ஓடி வந்ததுக்கு அப்புறமா டைமர் கிட்ட பால பின்னாடி கொடுத்துறாங்க. டைமர் வந்துட்டு இந்த வாட்டி பால ஹைட்டா கொடுக்காம கீழே கூடி அந்த லோ பாஸா கொடுக்குறான். அதே மாதிரி டாச் பண்ண டீம்ஸ்ல ஒருத்தன் ஸ்லைட் அடிச்சு வர இன்னொருத்தன் வந்து கரெக்டா வந்து ஜம்ப் பண்றான். அவங்களோட பொசிஷன் இந்த வாட்டி பெர்ஃபெக்ட்டா இருக்குது. அதனால கரெக்டா அவன் கால்ல மிதிச்சு சூப்பரா ஜம்ப் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கான். அதே மாதிரி சுபாசாவும் கோல் போஸ்ட்ல மிதிச்சு கீழே கூடி வந்துகிட்டு இருக்கான். ஆனா சுபாசா ஜம்ப் பண்ண வேகத்துக்கு அவ்வளவு தூரம் போக முடியல. பால் வந்து அவனுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்குது. அப்ப சுபாசா வந்து அவனோட காலை ஊனி மறுபடியும் அந்த ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வாட்டி ஜம்ப் பண்ணி கரெக்டா போய் பால் வந்துட்டு தடுத்து விடவும் செஞ்சிடறான். அந்த பால் வந்துட்டு ஹானவா பிளேயர் ஒருத்தங்க கிட்ட தான் போகுது. அவங்க கிட்ட வந்துட்டு மாசம் பால கூட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆனா உங்களால தான் இந்த ஸ்கைல் அப் கரிக்கனை இப்ப யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பரவாயில்ல என்னவா இருந்தா என்ன பால கூட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவனுமே கொடுத்துறான். ரெடியா இருக்கா சோ நம்ம வந்துட்டு இப்ப அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் நினைக்கிறான். அவனுக்கு வந்துட்டு அதுக்குள்ள இதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நம்ம இதுக்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். நம்ம கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் மூவ்மே இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் நினைக்கிறான். அப்போ மாசம் வந்துட்டு பால ஹைட்டா அவன் தலைக்கு மேல தூக்கி விடுறான். காசம் வந்துட்டு மாசம் நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்கான். நம்ம தான் ஜப்பான்ல ஸ்ட்ராங்கஸ்டான டியோன்னு சொல்லிட்டு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம மிஸ் ஆகி சுபாசா வந்து ஒரு வாட்டி கிக் பண்ணாங்க தெரியுமா கோஆர்டினேஷனோட அதே மாதிரி சேர்ந்து கிக் பண்றாங்க. பாலுமே செம்ம ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்கு. சிங்கவால அதை தடுக்க முடியல. மோரிசாக்கி வந்துட்டு பால் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் இதை மூஞ்சிலே வாங்கினாலும் பரவாயில்ல தடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபுல் பாடி வச்சு தடுக்க ட்ரை பண்றான். அந்த பால் வந்துட்டு மோரிசாக்கியோட ஷோல்டர்ல பட்டு கோலை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இந்த பால் மட்டும் கோல் விழுந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு சோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி ஓடி வந்து அவன் தலையை வச்சு பால் அங்கிட்டு தட்டி விட்டுறான். ஆனா அவன் பறந்து வந்த வேகத்துக்கு நேரா கோல் போஸ்ட்லயே போய் தலையில இடிச்சிடறான். பால் வந்து நேரா சுபாசா கிட்ட வருது. அந்நியாரி இசிசாக்கி வந்துட்டு என்னை பத்தில நீ ஒன்னு யோசிச்சுட்டு இருக்காது, நீ போய் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சுபாசாவுமே வாங்கடா கவுண்டர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால ட்ரிப்ளிங் பண்ணி வேமா கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அப்படியே சுபாசா வந்துட்டு முன்னாடி இசாவா கிட்ட கொடுத்துட்டு இவனு கண்டினியூஸா ஓடிக்கிட்டு இருக்கான். இசாவா வந்துட்டு திரும்ப சுபாசா கிட்ட கொடுத்துறான். சுபாசா வந்துட்டு இப்ப மார்க்கிங்கே இல்ல. சுபாசா வந்துட்டு இப்ப பெனல்டி ஏரியாக்கு வெளியே தான் இருக்கிறான். எல்லாருமே அவன் டிரைவ் ஷாட் அடிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நான் மட்டும் இப்ப ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா இசிசாக்கியோட எஃபர்ட்டுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். அதனால கண்டிப்பா நான் இப்படி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்துட்டு அங்க இருந்து ஷூட் பண்ணாம இப்ப முன்னாடி நோக்கி ஓடுறான். 3 பேர் வரிசையா அவன் கிட்ட இருக்கிறாங்க. 3 டிஃபெண்டர்ஸுமே தாண்டி அசால்ட்டா முன்னாடி ஓடி வரான். அப்ப பார்த்தா சுபாசாக்கு அதிர்ச்சி தர விதத்துல 4வது அங்கிட்ட இருந்து ஒருத்தன் வந்துடுறான். அவன் இடிச்சதுல சுபாசா வந்துட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இழந்துடுறான். இதான் எனக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஆனா அப்பெல்லாம் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவே அந்த பால திரும்ப கிக் பண்ணிடுறான். அவன் அப்படியே பேலன்ஸ் இழந்து கையை கீழே வைக்கிறப்ப அவனோட ஷோல்டர் வந்துட்டு பயங்கரமா வலிக்குது. அந்நியார் அவங்க டீமோட கோல் கீப்பரும் பால் வந்துட்டு எடுக்கிறதுக்காக ஓடி வரான். இந்த பெயின்ல வந்துட்டு ரொம்பவே கம்மி தான். இசிசாக்கியோட கம்பேர் பண்றப்போ ஒரு கேப்டனா இருந்து நான் இதை கூட பண்ணலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா எந்திரிச்சு வந்து திரும்ப பால் வந்துட்டு கிக் பண்ணிடுறான். அவங்க கோல் கீப்பர் வந்து பால் பிடிக்கிறதுக்குள்ள சுபாசா வந்துட்டு ஸ்லைட் அடிச்சு பால கரெக்டா கிக் பண்ணிடுறான். கோல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா டாச் மேன் டீம்ஸ் வந்து இல்ல விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு முன்னாடி வராங்க. அவங்க ஸ்கைலாப் கரிக்கனை யூஸ் பண்ணி பக்காவா பக்கத்துல வந்துகிட்டு இருக்கான். பட் அவன் ஜம்ப் பண்ணது வந்துட்டு ரொம்ப தூரத்துக்கு வர முடியல. அவங்க கால் வந்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குது. அப்படியே கீழே விழுந்துறான். அந்த பாலுமே வந்துட்டு அக்யூரேட்டா கோலுக்குள்ள போய் உழுகுது. இப்ப நான் கட்சி டீம் ஒரு பாயிண்ட் லீடிங் வந்துடுறாங்க. இந்த முட்டாப்பைய சொன்னா கேட்க மாட்டான் போல, நான் திரும்ப அவனுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்திருந்தா இந்த ஷாட் வந்து கண்டிப்பா எங்களால தடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாச் பண்ண டீம்ஸ் வந்து ரொம்ப கடுப்புல இருக்காங்க. கானவா பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இதே மாதிரி ஷாக்கோட நின்னுட்டு இருக்காங்க. அப்ப ரெஃப்ரிமே வந்துட்டு விசில் பண்ணிடுறாரு. சோ செகண்ட் ஹாஃப்மே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. நான் கட்சி டீம் தான் இந்த ஒரு கேம்ல வின் பண்றாங்க. நான் கட்சி டீம் தேர்ட் கேம்ல வின் பண்ணிட்டாங்க. இப்ப நான் கட்சி டீம் வந்துட்டு குவார்டர் ஃபைனலுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாச்சம் வந்துட்டு அங்க கோச்சர் நின்னுட்டு இருப்பான் தெரியுமா, அவனை வந்துட்டு பாக்குறதுக்காக வந்து நிக்கிறான். இப்ப ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ல சுபாசா வந்துட்டு அவங்க டாக்டர் மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன்டா நான் தான் அவ்வளவு சொன்னேன் ஷோல்டர் பக்கத்துல எதுவும் ஆகாத மாதிரி பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. ஃபுட்பால்னா இவ்வளவு இன்ஜுரிஸ் வரதானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கையை தூக்குறாரு. சுபாசாக்கு வந்துட்டு நல்லா வலிக்குது. எல்லாருமே சுபாசாக்கு தான் வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தன் இசிசாக்கி தலையில அடி வாங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு ஒருத்தன் கூட கண்டுக்கல. என்னடா எல்லாரும் சுபாசாவை மட்டுமே பாக்குறீங்க, என்னைய வந்து பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமால உனக்குமே வந்து அடிபட்டு இருக்குல்ல, நாங்க வந்துட்டு மறந்துட்டோம் இசிசாக்கி மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்ப டாச்சிபானா டீம்ஸ்மே அங்க வந்துட்டு சுபாசா அவனோட ஷோல்டர் ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன மன்னிச்சிரு இதுக்கு வந்துட்டு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மாசா சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். சரி நீங்க வந்து தோக்காம இதே மாதிரி அடுத்த மேட்சஸ்லயும் கண்டினியூஸா வின் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாச்சிபானா டீம்ஸ் சொல்றாங்க. இப்ப மாட்சியம்மா வந்துட்டு கோஜிரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா உனக்கு எதுவும் இன்ஜுரி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாட்சியம்மா கேக்குறான். அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு கோஜிரா சொல்றான். அப்புறம் எதுக்கு நீ எந்த மேட்சஸ்லயும் ஆட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்சியம்மா கேக்குறான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், அதெல்லாம் எனக்கு தேவையான விஷயம் தான். நானுமே வந்துட்டு மேட்ச்ல உனக்கு ரிவெஞ்ச் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்சியம்மா சொல்றான். நாங்க வந்துட்டு சுபாசா
கோஜிராவோட டீமை வின் பண்ணிட்டு ஃபைனல்ஸ்ல உங்களுக்கு அகைன்ஸ்டா கண்டிப்பா வந்து விளையாடுவோம். சோ ஃபைனல்ஸ் நடக்கிறப்ப நீ வந்து உன் டீம்ல விளையாடுறதா வந்து நல்லது, அதை சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாக்ஸிமா கிளம்பிடுறான். அப்படியே நின்ன இடத்துல இருந்து கீழே நான்கட்ஸோட சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து எட்டி பாக்குறான். நான்கட்ஸ் டீம் தான் கரெக்டா பஸ்ல ஏறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் கோஜிராவை பார்த்தோன்னே இசிசாக்கி வந்துட்டு கோஜிரா என்ன உனக்கு எதுக்கு நீ எந்த மேட்சஸ்லயும் விளையாட மாட்டேங்க, நீ வந்து டோகோ டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் வந்து கண்டிப்பா ஃபைனல்ஸ்ல விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரா சொல்றான். அப்ப உனக்கு எதுவும் இன்ஜுரி எல்லாம் இல்லையே கோஜிரா அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கேக்குறான். அதெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரா சொல்றான். சரி ஓகே அப்படின்னா தேர்ட் டைம் நம்ம வந்து ஃபைனல்ஸ்ல ஒண்ணா மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். நீ வந்து ஃபைனல்ஸ் வரும்போது உன்னோட டாப் ஃபார்ம்ல வந்து நீ வந்து வீக்கா இருந்த அப்படின்னா உன்னை தோக்கடிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரா சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்ப டோகோ அகாடமியுமே அவங்களோட ஆப்போனன்ட்ஸ் ரொம்பவே ஈஸியா 3-0 சொல்லிட்டு ஒன் சைடாவே அடுத்த கேமே வின் பண்றாங்க. அன்னைக்கு சாயங்காலமே கோஜிராவை வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா கோஜிராவோட பிரதர்ஸோட மிசுகி நின்னு விளையாண்டுகிட்டு இருக்கான். நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரா கேக்குறா. நீ வந்து இன்னைக்கு மேட்ச்ல விளையாடலையாமே, உன் அம்மா கிட்ட நான் வந்து கேட்டேன், அவங்க வந்து சொன்னாங்க நீ வந்து மேட்ச்லயே விளையாட மாட்டேங்க, டோகோ அகாடமியுமே குவிட் பண்ணிட்டியாமே அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி கேக்குறான். சரி நேரா விஷயத்துக்கு வா, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரா கேக்குறான். நான் சொல்ல வந்தது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க வந்து டோக்கியோ ரெப்ரசென்டேட் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்கீங்க, முசாஷி டீமை வின் பண்ணிட்டு நீங்க தான் இங்க போயிருக்கீங்க. சோ டோக்கியோவை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுற டீம் வந்துட்டு ரொம்ப மோசமான கேம்லாம் விளையாட கூடாது, ஊர் பேரே தெரியாத டீம்ல வந்துட்டு உங்களை தோக்கடிச்சிட கூடாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி சொல்றான். சரி சொல்லிட்டு இல்ல இப்ப நீ வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரா சொல்றான். இவனுமே வந்துட்டு கிளம்பிடுறான். அவன் கோஜிராவை தாண்டி நடந்து போகும்போதே ஒரு விஷயத்தையுமே சொல்றான். நீ வந்துட்டு இன்ஜுரியில எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியுது, இப்போதைக்கு சுபாசாவை பீட் பண்றதுக்கு நீ ஒருத்தன் மட்டும் தான் இருக்கிற, அதனால அவன் வந்துட்டு பீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். என்னடா என்ன பத்தி எல்லாம் யோசிச்சு இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரா வந்துட்டு ஒரு கடுப்போட இருக்கிறான். அப்ப அவனோட தம்பி வந்துட்டு இவன் பக்கத்துல வராது அங்கேயே நில்லு, நான் வந்துட்டு கண்டிப்பா கேம்ல வந்துட்டு விளையாடுவேன் பாரு, நான் லேண்டு இந்த டோர்னமெண்ட்ல கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரா சொல்றான். இப்ப டோர்னமெண்ட்டுக்கான 5வது நாளுமே வருது. இன்னைக்கு வந்துட்டு குவார்டர் ஃபைனல் ஸ்டார்ட் ஆக போகுது. டோகோ அகாடமி டீம் வந்துட்டு பஸ்ல வழக்கம் போல வந்து இறங்குறாங்க. அவங்க கோச் வந்துட்டு அப்ப பார்த்தா ஆப்போசிட்ல இந்த இடத்துக்கு கோஜிரா வந்து நிக்கிறான். நான் வந்துட்டு மறுபடியும் பெஞ்ச்ல உட்காரக்கு ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரா சொல்றான். நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஒரு பிளேயரா உன்னோட அட்மிஷன் வந்துட்டு இந்த டோர்னமெண்டோட முடிய போகுது, அதனால நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்லிடுறாரு. ஆனா நீங்க வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சா எனக்கு கண்டிப்பா உள்ள இறக்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரா சொல்றான். இதுக்கு வந்துட்டு அவங்க கோச் எதுவுமே ரிப்ளை பண்ணாம போயிடுறாரு. குவார்டர் ஃபைனலோட ஃபர்ஸ்ட் கேம்ல வந்துட்டு நம்ம கோஜிரா டாகசி வாக்குசி மிசோட பழைய ஸ்கூல் அதாவது மெய்வா தான் வந்துட்டு இந்த கேம்ல வின் பண்றாங்க. மெய்வா மிடில் ஸ்கூல் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டீமா செமிஃபைனலுக்கு என்டர் ஆகுறாங்க. அதுக்குள்ள டோர்னமெண்ட் வந்துட்டு முடிவுக்கு வரப்போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு காட்டகிரி வந்துட்டு சொல்றாரு. மிகாமே யோசிக்கிறாரு, ஆமா நான் வந்துட்டு இப்ப 24 பிளேயர்ஸ் செலக்ட் பண்றதுல ரெடியா தான் இருக்கிறேன், ஸ்ட்ராங்கான 24 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கேம்ப் மாதிரி நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏன்னா அவர் தான் வந்துட்டு இப்ப கோச்சா இருக்க போறாரு. அடுத்து அந்த ஒரு பார்ட்டை தான் வந்துட்டு நம்ம அடுத்து வரப்போற அந்த ஜூனியர் யூத் ஆர்க்ல வந்துட்டு பார்க்க போறோம். இந்த 24 பேரை செலக்ட் பண்ணி ஜாப்பனீஸ் டீமா வந்துட்டு இவங்க கூட்டு போக போறாங்க. யூரோப்பியன் லீக்ல வந்துட்டு அடுத்து ஆடுவாங்க. இப்போ நான்கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாரும் ஸ்டேடியம்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கப்ப அந்த மேனேஜர் பொண்ணு கிட்ட ஜீட்டோ வரான். எப்படி நீங்க இவ்வளவு தூரம் வின் பண்ணி வந்துட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஜீட்டோ சொல்றான். நீங்களே ஏதோ ஜஸ்ட் ஒரு கோல் டிஃபரன்ஸ்ல தானே லக்ல தானே வின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் பொண்ணு சொல்லுது. அப்போ ஜீட்டோட ஃப்ரெண்ட் ஓடி வந்து ஒரு பெஞ்ச் மேல நின்னுக்கிட்டு நாங்க வந்துட்டு எங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த் நான்கட்ஸ் டீம் கிட்ட தான் காட்டணும்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நான்கட்ஸோட கண்டினியூஸான வின்னிங்க வந்துட்டு நாங்க இந்த வாட்டி பிரேக் பண்ண போறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீட்டோ சொல்றான். சரி வாங்க அதையுமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் அங்க வந்து சொல்றான். ஓஹோ நான்கட்ஸ் டீமோட கேப்டன் சுபாஷாவா, நான் வந்துட்டு ஹீரோட டீமோட கேப்டன், நான் வந்துட்டு ஜீட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்குறான். சரி பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷாவும் கையை கொடுக்குறான். ஜீட்டோ வந்துட்டு கையை போட்டு நல்லா முறுக்குறான். சீரியஸாவே உன்னை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீட்டோ வந்துட்டு சுபாஷாவோட சோல்டர்ல கையை வச்சு அமுக்குறான். அப்ப பார்த்தா ஆடியன்ஸ் எல்லாம் திடீர்னு பயங்கரமா கத்துறாங்க. என்னடான்னு பார்த்தா கோஜிரோ ஃபீல்டுக்குள்ள நின்னுகிட்டு இருக்கான். ஜஸ்ட் வார்ம் அப்காக தான் கோஜிரோ வந்துட்டு உள்ள நிக்கிறான். அதுக்கு வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிடுறாங்க. அப்ப டாகசி வந்துட்டு ஒரு பால தூக்கி கோஜிரோ கிட்ட கொடுக்குறான். கோஜிரோ அப்படியே முன்னாடி ஓடி வந்து பால செம்ம பவர்ஃபுல்லா கிக் பண்ணி ஒரு கோல் போடுறான். கோஜிரோ வந்துட்டு அவ்வளவு ஃபோர்ஸ் யூஸ் பண்ண மாதிரியுமே தெரியல, ரொம்ப கேஷுவலா தான் இது வந்துட்டு ஷூட் பண்ணா. ஆனா போன வருஷத்தோட அவனோட ஷாட் வந்துட்டு ரொம்பவே ஃபோர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா புரிஞ்சுக்கிறான். நான் வந்துட்டு கண்டிப்பா ஃபைனல்ஸ்ல விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நினைச்சுக்கிட்டு நிக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் செமிஃபைனல்ஸ்க்கு 3 ஸ்பாட் தான் இருக்குது. அந்த 3 டீம் யார் யார் வரப்போறான்றதை நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.